ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன். தெளிந்த அறிவு கொண்ட ரிஷப லக்ன ராசி அன்பர்களுக்கான பதிவு இது. தெளிந்த அறிவு எதனால் தெளிந்த அறிவு? இந்த ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாவார். அதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக தெளிந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா, இவர்களுடைய ரிஷப ராசி அப்படிங்கும்போது இவர்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதின்னு சொல்லப்படுகிறவர் யாருன்னா சுக்கிர பகவானாக வருவார். லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் பாவாதிபதி. லக்னத்திலிருந்து 6ஆம் பாவம் அப்படின்போது 6ஆம் பாவ அதிபதி துலாம் லக்னமாக வரும். அந்த அதிபதியும் சுக்கிரனாக வருவார். அப்பொழுது ஜாதகருக்கு தனக்குத்தானே கடன் வம்பு வழக்கில் மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, 7ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போது 7ஆம் பாவம் அப்படிங்கும்போது விருச்சகமாக வரும், அதிபதி செவ்வாய். 12ஆம் பாவம் மேஷமாக வரும், அதிபதி செவ்வாய். அப்போது கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் மூலியமாக 12ஆம் பாவம் அப்படிங்கிற மேஷம் விரயமாக ஆவார்கள். கணவர் மனைவி நண்பர்கள் மூலியமாக விரயத்தை சந்திப்பார். சரிங்களா? 8ஆம் பாவம்னு பாருங்கள், லக்னத்திற்கு 8ஆம் பாவம் அப்படிங்கும்போது தனுசு லக்னமாக வரும், குரு பகவான் அதிபதியாக வருவார். 11ஆம் பாவம் அதிபதி மீன லக்னமாக வரும், லக்னத்துக்கு 11 மீனமாக வரும். அதுவும் குரு பகவானாகவே வருவார் அந்த வீட்டுக்கு அதிபதியாக. அப்போது 11ஆம் பாவம் போது ஆசை அபிலாஷைகள், அதிக ஆசை அபிலாஷைகளினால் இந்த ஜாதகர் 8ஆம் பாவமான அங்கேயும் குரு பகவான் வேலை செய்வார். தீரா பிரச்சனை, வம்பு தும்பு வழக்கு, தீராத கடன், பெரும் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த லக்னம் நண்பர்கள் மாட்டுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிவர்த்தி அதுன்ற விஷயம் ஒன்று வேணும் இல்லையா? வியாதி என்னும்போது மருந்து ஒன்று வேணும் இல்லையா? அப்போது எந்த மாதிரி மருந்து தேடலாம், வியாதிக்குண்டான மருந்தை தேடலாம் அப்படின்னும்போது 1ஆம் பாவம் ரிஷபம், 6ஆம் பாவம் துலாம். அப்போது சுக்கிரன் அதிபதி. அப்போது இனிப்புன்னு எடுத்துக்கலாமா? பழரசம்னு எடுத்துக்கலாம். அப்போது பஞ்சாமிரதம் அப்படின்றத எடுத்துக்கலாம். 8ஆம் பாவம் தனுசு அப்படிங்கும்போது குரு பகவான் வருவார். குரு அப்படின்னும்போது சந்தனம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போது பஞ்சாமிரதம், சந்தனம் அபிஷேகம் யாருக்கு பண்ணலாம்? 12ஆம் பாவம் போது மேஷமாக வருமா? செவ்வாய் அதிபதி வர்றார். அப்போ மேஷம்னாலே பார்த்திங்கன்னா குன்று அப்படின்னு சொல்லலாம். மேஷம்னா குன்று, செவ்வாயினும் போது கரடு முரடு குன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த மேஷ ராசிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கேத்து நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். கேத்து அஸ்வினினாலே மூலிகைன்ற விஷயம் வந்துடும். உள்ளே பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கும் இல்லைங்களா? அப்போது குன்றின் மேல் இருக்கும் குமரன் செவ்வாயாக இருக்கிறதுனால குன்றின் மேல் இருக்கும் குமரனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தன அபிஷேகம் செய்யலாம். செய்தால் இவர்களுடைய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நிவர்த்தி ஆவார்கள். குன்றின் மேல் இருக்கும் குமரன் எந்த கோயிலுக்கு போகலாம் பார்த்துருவோமா? எந்த கோயில்ட்டு? சென்னையிலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் அச்சரப்பாக்கத்திற்கு அருகாமையில் உள்ள சஞ்சீவினி மலைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அச்சரப்பாக்கத்துக்கு அருகாமையில் உள்ள சஞ்சீவினி மலை அப்படிங்கிற ஒரு மலை உண்டு. அந்த மலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், பெரும்பூர் கண்டிகைன்னு சொல்லுவாங்க. பெரும்பூர் கண்டிகை அப்படிங்கிற கிராமத்தில் சஞ்சீவினி மலை, பெரும்பேர் கண்டிகை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த பெரும்பேர் கண்டிகையில் சஞ்சீவினி மலை அப்படின்ட்டு இருக்குது. அந்த சஞ்சீவினி மலையில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பிரச்சனைகளுக்கு வழி காணலாம் அப்படின்றத பலனாக எடுத்துக்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற புராதனமான கோவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு குருமுனி அப்படின்னு சொல்லப்பட்ட அகத்திய முனிவர் வந்திருக்காரு, அருணகிரிநாதர் வந்திருக்காரு. சரிங்களா? நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் வந்திருக்காங்க, தும்பி முனிவர், சுகமுனிவர், சுகர் முனிவர் அப்படிங்கிறவங்க வந்து பாடல்கள் இயற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா நண்பர்களே? பாருங்கள், இந்த பதிவை கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான
கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு கூறி இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.